மூலதனமாக கொண்டு அனைத்து துறைகளிலும் வெற்றி சிகரத்தை தொட்ட நாடார் சமுதாய மக்கள் அனைவருக்கும் இந்திய நாடார்கள் பேரமைப்பு வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆர் வெங்கடேசன் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் 13% உள்ளார்கள். வடசென்னையில் எடுத்துக்கொண்டால் நாடார் சமுதாயத்தில் 22% நாடார் சமுதாயத்தில் உள்ளார்கள். நாடார் சமுதாயத்தினால் இங்கு வடசென்னையில் 90% கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 50% நமது நாடார் சமுதாயத்தின் மூலம் இங்கு வேலைவாய்ப்பு அதிகமான லட்சக்கணக்கான பேருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்திற்கு வரியாக நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். நமது நாடார் சமுதாயத்தின் மூலம் 22% நாடார்கள் இருந்தும் இங்கிருந்து நம் ஒரு எம்பியை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முடியவில்லை. நமது அனைத்து கட்சிகளும் நமது நாடார் சங்கத்தை ஒரு ஓட்டாக பயன்படுத்துகிறார்களே வரைய நமது நாடார் சமுதாயத்திலிருந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க அவர் தகுதியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் சமுதாய பணிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது நாடார் சமுதாயம் கல்விகளை நடத்துகிறோம். ஆனால் ஒரு எம்பியை நாம் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் பல ஆட்சிகள் இருந்தாலும் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் நமது நாடார் சமுதாயம் தான் உண்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பும் கோடிக்கணக்கான ரூபாயை வரியாக அரசாங்கத்திற்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கட்சி என்பது சட்டை மாதிரி ஒவ்வொருவருக்கும் தேவைப்பட்டால் அந்த சட்டையை நாம் வைத்துக் கொள்கிறோம். தேவையில்லை என்றால் அந்த சட்டைக்கு பதில் வேறு சட்டையை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் நமது சமுதாயத்தில் உள்ள ஒருவர் நமது சமுதாயத்திலிருந்து வேறு சமுதாயத்திற்கு மாற முடியுமா? எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு நாடார் என்ற வெறி வேண்டாம், நாடார் என்ற உணர்வு இருந்தால் போதும். 1977ஆம் ஆண்டு ஆசை தம்பி வடசென்னையிலிருந்து பாராளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு முன் ஒரு எம்பியை வடசென்னையிலிருந்து நாடார் வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுத்தோம். அதுக்கப்புறம் நாடார் வேட்பாளர் ஒருவர் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது நாடார் சமுதாயத்திலிருந்து எம்பி ஒருவர் இங்கு வந்தால் நமது நாடார் தேவையான அனைத்து உதவிகளும் நமக்கு கிடைக்கும் அல்லவா? இத்தகைய சூழ்நிலையில் இந்திய நாடார் பேரமைப்பு நிறுவன தலைவர் உயர் திரு அண்ணாச்சி எம் ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில் வரும் பாராளுமன்ற எம்பி தேர்தலில் இந்திய நாடார் பேரமைப்பின் நிலைப்பாடு என்ன என்று ஒரு மாதத்திற்கு முன் தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த சூழ்நிலையில் இறுதிக்கட்டமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது என்னவென்றால், நமது நிலைப்பாடு இந்திய நாடார் பேரமைப்பின் நிலைப்பாடு, எங்கெல்லாம் நாடார் ஒருவர் எம்பியாக எந்த கட்சியில் நின்றாலும் அந்த வேட்பாளருக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரே தொகுதியில் 2 வேட்பாளர்கள் எம்பிக்காக நின்றால் நாம் அவருக்கு பொதுவாக நின்று பொது நிலையில் நம் நிலைப்பாடு கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாட்டை தீர்மானமாக கொண்டோம். இந்த சூழ்நிலையில் 2 வாரங்களுக்கு முன் பாராளுமன்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார்கள். அந்த அறிவிக்கப்படும் போது வடசென்னையில் இருந்து ஒரு வேட்பாளரை பாரதிய ஜனதா அறிவித்தது. உயர் திரு RC பால் கனகராஜ் அவர்களை நாடார் சமுதாயத்திலிருந்து ஒருவரை வேட்பாளராக அறிவித்தார்கள். அந்த சமயம் இந்திய நாடார் பேரமைப்பு RC பால் கனகராஜ் அவர்களுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துக் கொண்டார். அந்த நாடார் வேட்பாளரை ஆதரித்து சென்ற வாரம் ஒரு கூட்டத்தை வடசென்னையில் இந்திய நாடார் பேரமைப்பு நடத்தியது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 18 நாடார் சங்க தலைவர்கள் அனைவரும். இதில் பெரும்பாலான நாடார் சமுதாயத்தினரும் கலந்து கொண்டார்கள். இவ்வாறு கலந்து கொள்ளும்போது 20 நாடார் சங்கம் கூடும்போது 18 நாடார் சங்கங்கள் கலந்து கொண்டார்கள். நம்மிடையே ஒற்றுமை இல்லை என சிலர் கூறிக்கொண்டுள்ளார்கள். 10 மணி நேரத்தில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அதில் 18 நாடார் சங்கங்கள் இமிடியேட்டா அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கூட்டது பெருந்திரளாக அந்த கூட்டத்தில் ஆதரவு தெரிவித்தார்கள். இதிலிருந்து நாடார் சமுதாயத்திற்கு ஒன்று வந்து விட்டால் அனைத்து நாடார்களும் ஒன்று திரள்வார்கள் என்பது உண்மை.
இனி யாருமே நாடாருக்கு ஒற்றுமை இல்லை என கூறக்கூடாது. நாடார் ஒற்றுமை நிலைத்திருக்கிறது. அவர்களுடைய நிலைப்பாடு எங்கு தேவைப்படுகிறோ அங்கு அதை உறுதியாக காட்டுவார்கள். ஏனென்றால் நாடார்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். எனவே அவர்களுடைய பணி செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு என வரும்போது நாடாருக்கென்று ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என நிலைப்பாடு இன்று சூழ்நிலையில் நமக்கு காலத்தின் கட்டாயமாக நாம் உள்ளோம். எனவே இத்தகைய சூழ்நிலையில் அனைத்து நாடார் சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த ஆர்சி பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து செம்மையாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டு வரும் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. நாம் ஒவ்வொருவரும் 19ஆம் தேதி வரையும் நாம் வரும் நமது சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் சென்றடைந்து அவர்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டும். நாம் மட்டும் போட்டுவிட்டோம் வாக்கு நாடார் சமுதாயத்தில் உள்ளவர் என்று பார்க்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நாடார் சமுதாயத்தில் உள்ள ஆர்சி பால் கனகராஜ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நம் பதிவுகள் போட வேண்டும். வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர் நமது நாடார் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நேரில் சந்தும் நம் வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இது நம் ஒவ்வொரு நாடார் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கடமைகளாகும். நாடார் சமுதாயத்தில் உள்ள ஒருத்தர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது நாடார் சமுதாயத்திற்கு மட்டுமில்லை, அனைத்து சமுதாயத்திற்கும் அது நன்மையை பயக்கும். ஏனால் ஒரு நாடார் சமுதாயத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் நாடாருக்கு மட்டும் அங்கு பள்ளிகள் இல்லை, அனைத்து நாடார் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் அங்கு பள்ளியில் இடம் உள்ளது. அதுபோல் நம்மிலிருந்து ஒருவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது அனைத்து சமுதாயத்திற்கும் பலன் அளிக்கும். இவ்வாறு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஆர்சி பால் கனகராஜ் அவர்கள் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்தால் அவருக்கு அமைச்சர் பதவியும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. அப்படி என்றால் நமது வடசென்னையிலிருந்து எம்பியை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை, அமைச்சரையும் நாம் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது. எனவே அனைத்து நாடார் சங்கங்களும் ஒருங்கிணைந்து நம் அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த தேர்தலை நாடார் பிரதிநிதியான ஆர் கனகராஜ் அவர்களுக்கு உழைக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் நமக்கு தனிப்பட்ட முறையில் பண உதவி செய்ய போவதில்லை, ஏனென்றால் அதுவும் நமக்கு தேவையும் இல்லை. நாம் அனைவரும் உழைப்பாளி, நம்மளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பொதுவான ஒரு விஷயங்கள், ஒரு கல்வி நிறுவனங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு சட்ட சிக்கல் உள்ளது, ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு அமைச்சரையோ ஒரு எம்பியோ நாட வேண்டியுள்ளது. அந்த உதவிகளை வேறொரு எம்பியிடம் கேட்டால் நமக்கு காலதாமதமாக அது கிடைக்கும். இதை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிய எம்பியாக இருந்தால் அவர் உடனடியாக நமக்கு உதவிகள் செய்து அந்த உதவி நமக்கு கிடைக்கும். எனவே இதை கவனத்தில் கொண்டு நாம் உயர்திரு ஆர்சி பால் கனகராஜ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு ஒன்றுபட்டு உழைப்போம். நன்றி, வணக்கம்.